ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் யூஜி 2025க்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட முக்கியமான டீட்டெயில்ஸ் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன தான் அதை மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்க போகிறது எல்லாமே மார்க்ஸ் தான். நீட்டு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் நம்மளோட மார்க்ஸ் தான் நம்ம தலையெழுத்தை மாற்ற போகிறது. அந்த மார்க்ஸில் இன்கேஸ் ஒரே ஸ்டூடெண்ட் வந்து 2-3 பேர் வந்து ஒரே மார்க் வந்து எடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன செய்ய போறான்னு ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு ஃபார்மெட் வச்சிருந்தாங்க, இந்த வருஷம் ஒரு ஃபார்மெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஏன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரே மார்க்ஸில் நிறைய பேர் ஒரே ரேங்கிங்கில் நிறைய பேர் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மார்க் ஒன்று தான், ரேங்கிங் வேற வேற. சரிங்களா? அந்த ரேங்கிங் வேற வேற இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தா ஏதோ ஒரு காலேஜில் சீட் கிடைச்சோம். இன்கேஸ் லாஸ்ட் ரேஞ்சில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச காலேஜ் கையை விட்டு போகிறதுக்கும் இல்லாட்டி கோர்ஸே கையை விட்டு போகிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அதனால அது எப்படியும் வந்து நம்மளை அந்த டைப் பிரேக்கிங் சொல்லுவாங்க, அது பேர். அந்த டைப் பிரேக்கிங்கை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பற்றி தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் 14.2ல தி இன்டர் சி மெரிட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் டை பிரேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸில் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நீட் யூஜி 2025ல் டை பிரேக்கிங் அந்த இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிட்டர்மினஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே மார்க்ல இருந்தாங்கன்னா அந்த மார்க்ல யார் முன்னாடி ரேங்க் யார் அடுத்த ரேங்க் அப்படின்னு மாற்ற போறதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட் ஆப்டனிங் ஹை மார்க்ஸ் பர்சன்டைல் ஸ்கோர் இன் பயாலஜி. சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டு பயாலஜி ஸ்கோரை ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. அடுத்த விஷயங்கள் அடுத்த ஒரே மார்க்ல இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு ஹையர் மார்க்ஸ் இன் பர்சன்டைல் ஸ்கோர் இன் கெமிஸ்ட்ரியில பார்ப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டனிங் ஹையர் மார்க்ஸ் இன் அண்ட் பர்சன்டைல் ஸ்கோர் இன் பிசிக்ஸ். அந்த நீட் எக்ஸாமினேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதை ஐடென்டிஃபை பண்ண போறாங்கன்னா பயாலஜி மார்க், அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி, அடுத்தது பிசிக்ஸ். இது மூணும் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷமும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வித் லெஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ஷன் இன் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கரெக்ட் ஆன்சர் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் தி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன பார்த்துருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்கரெக்ட் எத்தனை அப்படின்னு பார்க்க போறாங்க. இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்கரெக்ட் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங். ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜி பார்ப்பாங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பிசிக்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மூணுலையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா நாலாவது டைப் பிரேக்கிங் எது வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ். இன்கேஸ் இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் நம்மளுக்கு இருந்துச்சு, சேம் 2 ஸ்டூடெண்ட் வந்து 2 பேரும் இதே 4 ஸ்டெப்ல வராங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சேம் இன்கரெக்ட் ப்ரொபோர்ஷன் எதுல பார்க்க போறாங்கன்னா நம்மளுக்கு பயாலஜியில பார்க்க போறாங்க. சரிங்களா? சேம் பயாலஜியில பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ல பார்ப்பாங்க, அடுத்தது பயாலஜியில பார்க்க போறாங்க. சரி, இன்கேஸ் பயாலஜிலையும் சில கேண்டிடேட் இந்த 5 ஸ்டெப்லையும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க 6வது என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில பார்க்க போறாங்க. சரிங்களா? கெமிஸ்ட்ரியில இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்க போறாங்க. எல்லாத்துலயுமே ஒரு 2 கேண்டிடேட் ஈக்குவல் காம்படிஷன்ல வந்தாங்கன்னா அடுத்தது கெமிஸ்ட்ரியில பார்க்க போறாங்க. இன்கேஸ் கெமிஸ்ட்ரியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல பார்க்க போறாங்க. அதை பத்தி டீட்டெயிலா நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் இயரும் இந்த வருஷமும் சேம் கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, எந்த இதுவுமே மாற்றங்கள் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த விஷயத்துல கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாட் இதில் கொண்டு வந்தாங்க, குலுக்க முறையில் கொண்டு வந்தாங்க. இந்த எல்லா விஷயங்களும் இன்கேஸ் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா லாட்ல ரேங்க் முன்னாடி பின்னாடியும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா புது மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் A to G கிரைட்டீரியா all are executed and still permits இது வந்து it will be resolved through the random process with the guidance of independent expert committee அப்படின்னு நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் பாயிண்ட் A to G விட்டுட்டு நம்மளுக்கு லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா H பாயிண்ட்ல அவங்க இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்கள வச்சு அவங்க எதை சால்வ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா
நம்மளோட ரேங்கிங்கை சால்வ் பண்ண போகிறாங்க. அவங்க புதுசாக ஏதாச்சும் அந்த டைமில் சடனாக இப்படி கொண்டு வரலாம், டேட் ஆஃப் பர்த் பாருங்க, இல்லை அல்ஃபபெட்டிக் பாருங்க, இல்லாட்டி 12th மார்க்கை பாருங்க, இல்லாட்டி எப்படி அவங்க சொல்றாங்களோ இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் என்ன கமிட்டி என்ன சொல்லுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. எதுக்குன்னா இது எங்களுக்கு அகாடமியில் லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட்னால இந்த சேம் விஷயங்களை ஃபேஸ் பண்ணோம். அதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா இந்த ஃபேஸ் பண்ண அந்த சஃபரான மூமெண்ட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ரீசால்வும் ஆயிடுச்சு. அது என்னன்னு தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன், பார்த்துக்கு. ஓகேவா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் 2024 ரேங்கிங் லிஸ்ட்டில் செக்ஷன் 1ல் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் இயர் காம்படிஷன்லாம் ஹெவி ஆயிடுச்சு, மார்க்கும் ஹெவி ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸு மார்க்ஸ் எப்பயும் போல் சேம் கேட்டகரியில் இருந்தாங்க. அந்த மார்க்ஸ் சேம் கேட்டகரியில் இருக்கும்போது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணது மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. நல்லா கேட்டுங்க. நம்மளோட மார்க் 502ல் எத்தனை பேர் இருக்காங்க? 3, 4, 5, 6, 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதில் எங்கள் ஸ்டூடெண்ட் தேவதர்ஷினி. சரிங்களா? அவங்க எம்பிசியில் 3வது ரேங்க், அவங்க எம்பிசியில் 3rd ரேங்க். அந்த மார்க்லேயே ஓவரால் 7 பேரில் எம்பிசியில் 3வது ரேங்க். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்குமே என்ன கிடைச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிரைவேட் காலேஜில் கிடைச்சிருச்சு. 7.5ல் த்ரூ பிரைவேட் காலேஜில் இந்த 502 மார்க்கு கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு எதில் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் இருக்க காலேஜில் சீட்டை லாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்க தான் ஆசை. அவங்களுக்கு இந்த மார்க்கில் இருந்த 2 சீட்டும் ஆளுக்கு ஒரு ஆள் எடுத்துட்டாங்க, ஒரே மார்க்கில் இருந்தனால. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எது கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிஎஸ் கிடைச்சிச்சு. சரிங்களா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிஎஸ் கிடைச்சப்ப எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே மார்க்கு ஒரே ரேங்க்ல இருக்கும்போது முன்ன பின்ன போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது எதை வச்சு அலாட் பண்ணியிருப்பாங்க? ஓவரால் ரேங்கிங்கில். இதுலேயும் ஓவரால் ரேங்கிங் வச்சு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஓவரால் ரேங்கிங் எதில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டை பிரேக்கிங் சிஸ்டமில் கொண்டு வந்தது தான். சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆனாங்க. எங்களுக்கு பிடிஎஸ் படிக்கிறேன்னா அந்த பொண்ணும் படிக்கவும் போயிட்டாங்க. கடைசியாக ஸ்பெஷல் மாப்அப் ரவுண்ட் வந்துச்சு, ஃபைனல் ஸ்பெஷல் மாப்அப் ரவுண்ட் வந்துச்சு. அந்த ஸ்பெஷல் மாப்அப் ரவுண்டில் 7.5க்கு நம்மளுக்கு சென்னையில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு ஒரு 50 சீட்டு எக்ஸ்ட்ராவாக அலாட் பண்ணாங்க. அதில் ஒரு சீட்டு பிசிக்கும் ஒரு சீட்டு எம்பிசிக்கும் 7.5 கோட்டாக்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அந்த அலாட்மெண்ட் பண்ணதில் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவதர்ஷினிக்கு அந்த சீட்டு ஸ்பெஷல் மாப்அப் ரவுண்டில் எடுத்து இப்போ அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணோம்னா அன்னைக்கு அந்த கவுன்சிலிங் ஹாலில் 7.5 பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கவுன்சிலிங் ஹாலில் தான் நடக்கும். அன்னைக்கு நாங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கிடைச்சப்ப இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கணும்னு எங்களோட ஆசை. அது கிடைக்காதப்ப கொஞ்சம் வருத்தப்பட்டோம். ஆனால் அந்த வருத்தம் எங்களுக்கு ஒரு 2 months ஆனிச்சு. அந்த ரெக்டிஃபை பண்ணி அந்த ஸ்பெஷல் மாப்அப் ரவுண்டில் அது கிடைச்ச பிறகு தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டு அக்செப்ட் பண்ணி படிக்க போயிட்டாங்க, பிடிஎஸ் படிக்க போயிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நல்லா கஷ்டப்படுற பொண்ணு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் மாப்அப் ரவுண்டில் அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு சீட் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். எதுக்குன்னா ஸ்டூடெண்ட் ஒரே மார்க்கில் இருந்தனால தான் இந்த டை பிரேக்கிங் சிஸ்டம். இந்த விஷயங்கள் யாரும் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் சஃபர் ஆகிடக்கூடாது. அதனால் எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஹை ஸ்கோர் எடுங்க. ஒரே மார்க்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மூலியமாக தான் அலாட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாலும் சீட்டே கிடைக்கிறதா இருந்தாலும், நல்ல மார்க் எடுத்து சீட் கிடைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச காலேஜில் சேரும்போது இந்த ரேங்கிங் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு மார்க்கும் நம்ம தலைவிதியை மாற்ற போகுது. அதனால ஒழுங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணி நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் டை பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.